السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. முதல் அகபா பையத். அகபா என்பது மினாவுக்கு அருகிலுள்ள ஒரு கணவாயின் பெயராகும். நபவி 11ஆம் ஆண்டு மதினாவின் 6 நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றனர். மதினாவின் 6 நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றனர். அதற்கு அடுத்த ஆண்டு 12 நபர்கள் அன்னலாரை சந்தித்து பையத் பெறுவதற்காக வந்திருந்தனர். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு அந்த குறைஷிகள் வெளியேற்றுவதற்கு முன்பாக மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக மதினாவாசிகளின் இந்த அகபாவுடைய பையத் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த ஆண்டு 12 நபர்கள் அன்னலாரை சந்தித்து பையத் பெறுவதற்காக வந்திருந்தனர். அன்னலாரின் திருக்கரம் பற்றி திருட்டு, விபச்சாரம், குழந்தை கொலை ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதாகவும் நல்ல விஷயங்களில் அன்னலாருக்கு அடிபடிவதாகவும் ஒரே அல்லாஹுவை வணங்குவதாகவும் பையத் செய்தனர். இதற்கு முதல் அகபா பையத் எனப்படும். இவர்கள் மதினாவுக்கு திரும்பி செல்லும் போது குர்ஆனை கற்பிக்கவும், இஸ்லாமை போதிக்கவும், மார்க்க சட்டங்களை கூறவும் முஸாயிப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை அந்த மக்களுடன் அன்னலார் அனுப்பி வைத்தார்கள். மதினா சென்றடைந்த அவர்கள் அஸ்அத் பின் ஜரார் என்பவரின் வீட்டில் தங்கினார்கள். மக்களிடையே இஸ்லாமிய அழைப்பை விடுத்து கொண்டும் முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டும் இருந்தார்கள். இவரை மதினாவாசிகள் அல் முக்ரிக்கும், கற்பிக்கும் ஆசான் என்றழைத்தனர். இவர்களின் முயற்சியால் சஅத் பின் முஆத், உசைத் இப்னு ஹுதைர் போன்ற பெரும் தலைவர்களும் மதினாவுடைய தலைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றனர். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். நம்ம இந்த வரலாறை படிக்கும்போது அப்படி நீங்கள் காட்சியாக நினச்சி பார்த்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். கண்களின் பாதுகாப்பு. அல்லாஹ் தஆலா அழகிய காட்சிகளை காண்பிப்பதற்காக நமக்கு அருக்குடையாக கண்களை வழங்கியது போன்று அவற்றை பாதுகாக்கவும் தானியங்கி கருவியை போன்ற இமையை படைத்துள்ளான். பாதிப்பை ஏற்படுத்தும் ஏதாவது ஒன்று கண்ணருகே வரும்போது இமை தானாகவே மூடிக்கொள்கிறது. வெளியிலிருந்து வரும் பாதிப்புகளை தடுப்பதுடன் இந்த இமை மூடி திறப்பதால் கண்ணின் மாசுக்கள் அகன்று கண் தூய்மை பெறுகிறது. அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் கண்களின் பாதுகாப்புக்காக எப்படிப்பட்ட விந்தை மிகு ஏற்பாடு செய்துள்ளான் என்பதை மனிதர்களே சிந்தித்து பாரேன். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையில் அமைதி காத்தல். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, இஸ்லாமின் ஆரம்ப காலத்தில் எங்களில் சிலர் தொழுகையின் போது தனக்கு அருகில் இருப்பவரிடம் பேசிக்கொள்வார்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்காக பேசாமல் அமைதியாக நில்லுங்கள் என்ற வசனம் இறங்கியதும் தொழுகையில் பேசுவதை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் என கூறுகிறார்கள். விளக்கம்: தொழுகையில் பேசாமல் அமைதியாக இருப்பது அவசியமாகும். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ருக்கு சஜ்தாவில் விரல்களை வைக்கும் முறை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் கை விரல்களை பிரித்தும் சஜ்தாவில் விரல்களை சேர்த்தும் வைப்பார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு. கிணறு தோண்டுவதன் நன்மை. எவர் ஒரு கிணற்றை தோண்டி அதில் பறவைகளும் ஜின்களும் மனிதர்களும் தங்களின் தாகத்தை தணித்துக் கொள்கிறார்களோ அவருக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நன்மைகளை வழங்கிடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. நகைச்சுவைக்காக பொய் கூறுதல். மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் கூறுபவருக்கு நாசம் உண்டாகட்டும் என 2 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. தேவைக்கு மேலான பொருள் சைத்தானுக்காக உள்ளதாகும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லாஹ்விடம் கூறினார்கள், ஒரு படுக்கை கணவனுக்கும் மற்றொன்று மனைவிக்கும், 3வது விருந்தினருக்கும் போதுமானது, 4வது உள்ளது ஷைத்தானுக்கு உரியதாகும் என கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமையின் அபாய காட்சி.
குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று ஏளனமாக காஃபிர்கள் கேட்கின்றார்கள். அந்நாளில் பார்வையும் மழுங்கி சந்திரன் ஒளியும் மங்கி சூரியன் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விடும்போது தப்பித்து கொள்ள எங்கு விரண்டோடுவது என்று மனிதன் கேட்பான். இல்லை இல்லை, தப்பவே இடமே இல்லை என்று அவனுக்கு கூறப்படும். அந்நாளில் இறைவனிடம்தான் தங்குமிடம் உண்டு என சூரா கியாமாவிலே அல்லாஹ் மறுமையை பற்றி விளக்குகிறான். 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். ஈச்சம்பழத்தினால் சிகிச்சை. ஈச்சம்பழம் ஓர் சிறந்த மருந்தாகும். அது நோயை நீக்குகிறது. அதில் எந்த பக்க விளைவுகளும் இல்லை. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அறிவுரை பகர்கிறான். உங்கள் உறவினராக இருந்த போதிலும் பேசும்போது நியாயமே பேசுங்கள். அல்லாஹ்வின் உறுதிமொழியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் நினைவு கொள்ளும் பொருட்டே அல்லாஹ் உங்களுக்கு இவற்றை ஏவுகிறான் என சூரா அன்ஆமிலே அடியார்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். அல்லாஹ் எந்த நலவை நமக்கு ஏவுகிறானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இதை விட்டும் அல்லாஹும் ரசூலும் தடுத்தார்களோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.